Hi viewers, welcome to TechZoner CNC YouTube channel to all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா G0 Rapid Movement. இந்த Rapid Movementல எத்தனை டைப்ஸ் இருக்கு அந்த கோட் பார்க்கலாம் வாங்க. G0 X and Z, G0 U1 W. For fast positioningனா வேகமாக நிலைநிறுத்துவதற்கு. அப்படின்னா என்னன்னா இப்போ என்னோட டூல் போஸ்ட் அங்கே இருக்குது, என்னோட ஒர்க் காம்பனண்ட் வந்து இங்கே செக்கில் லாக் ஆகிருக்கு. இப்போது G0 யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோட டூல் அந்த பாஸ்ட் பொசிஷன் வந்து இந்த பார்க்கிட்ட நிற்கும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மோட் செலெக்ஷன் போயிட்டு MDI மீன்ஸ் மேனுவல் டேட்டா இன்புட். MDIனா என்னென்னா மேனுவல் டேட்டா இன்புட். ஓகே, அங்கே வந்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் T0101 எண்ட் ஆஃப் லாக் இன்சர்ட். ஸோ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டூல் அந்த பொசிஷனில் வந்து நிற்கும். அடுத்து இந்த ரா மெட்டீரியலோட டயா வந்து 46 அப்ராக்சிமேட்லி. இப்போது ராபிட் மூமெண்ட்டில் அந்த ரா மெட்டீரியல் கிட்ட எப்படி கொண்டு வந்து நிறுத்த போகிறோம் அந்த டூல்ன்றதை பார்க்கலாம் வாங்க. MDIயில் G0 G55.0 exit 10.0 end of line insert. அப்படின்னா என்னோட இந்த காம்பனண்ட்டோட ஃபேஸ் Z0, இதோட டயாமீட்டர் 46 இருக்குது. நான் சேப்பர் செக்யூருக்கு ஒரு 9 mm மேலே கொண்டு வந்து டூல் நிறுத்த வைக்க போகிறேன். ஸோ இது Z0லேருந்து 10 mm பேக்கில் வந்து டூல் நிற்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ராபிட் மூமெண்ட். ஸோ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஸ்பீடாக வந்து அந்த ஒர்க் காம்பனண்ட் கிட்ட நிற்கணும் என்ற ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் G0 நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அடுத்து G.Code ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ G0 X 48.0 exit 10.0 அப்படின்னா ரா மெட்டீரியலோட டயாமீட்டர் வந்து 46 mm இருந்துச்சு. இப்போ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க 2 mm மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Z10.0னா பேஸ்லேருந்து Z0 பேஸ்லேருந்து 10 mm பேக்கில். அடுத்து G0 Z2.0 அப்படின்னா 10 mm இருந்து 8 mm முன்னாடி வந்து 2 பேஸ்லேருந்து 2 mm பேக்கில் நிற்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராபிட் டிராவல்ஸில் வருது. கிட்ட வந்து நின்னாச்சு. இங்கே அப்சால்யூட்டில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து G0 Z2.0. அப்சால்யூட்டில் Z2.0 இந்த ரா மெட்டீரியல் ஃபேஸில் இருந்து 2 mm பேக்கில் இருக்குது. ஸோ ஹோம் பொசிஷன்லேருந்து இந்த டூல் அந்த பார்ட் கிட்ட கொண்டு வரதுக்கு மட்டும் தான் G0 நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதுக்கான ட்ராயிங் ஒன்று நான் போட்டிருக்கேன். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ட்ராயிங் தான் இது. இந்த டைப் 1 டைப் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
இது ரா மெட்டீரியல் பேஸ் இருக்குது, இது டூலு ஓம் பொசிஷன் இருக்குது. இப்போ நமக்கு இந்த கார்னர் வந்து டூல் கார்னர் Z0 கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம டைப் ஒன்றில் எப்படி ரைட் பண்ணணும் வாங்க பார்க்கலாம். டைப் ஒன் ஹோம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக X30 mm டயாமீட்டர் Z0 நம்ம பேப்பர் செக்யூர்க்காக 10 mm பேக்கில் இங்கே 10 mm பண்ணணும். டூல் இங்கே நிற்கணும். நெக்ஸ்ட் டயாமீட்டர் 30 இருக்குது. 35க்கு சாரி 35 இங்கே நிற்கணும். இந்த டூல் கார்னர் வந்து இங்கே நிற்கணும். ரெண்டு ஆக்சஸும் ஒன்றா வந்து ஸோ G0 X35.0 எக்ஸிட் 10.0 கொடுத்தா ரெண்டு ஆக்சஸும் ஒரே டைம் வந்து நிற்கணும். ஆனால் இங்கே வந்து நிற்கணும். 35 டயாமீட்டர் Z10 mm லென்த் இங்கே வந்து நிற்கும். இதுக்கு டைப் 1 அப்படின்னு சொல்லணும். டைப் 2 அப்படின்னா G0 U1.0 விசிட் 0.5 மீன்ஸ்னா 35 mm இப்போ லென்த் இருக்குது. 35 mm 2 லென்த் இருக்குது. தென் இங்கிருந்து 4 mm எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ஷார்ட் ஃபார்மாக G0 U1.0 36.4 mm. நெக்ஸ்ட்டு Z10 mm இருக்குது. 0.5 பேக்கில் வரணும்னா ஷார்ட் ஃபார்ம் வந்து டைப் 2 என்ன பண்ணணும்னா G0 W 0.5னா 10 mm இருக்கிறது 0.5 வந்து இப்போ 0.5 ஆட் ஆகிட்டு 10.5 பேக்கில் நிற்கும். இதுதான் டைப் 1. இது டைப் 1 இது டைப் 2 ரெண்டுக்கான வித்தியாசம் இது மட்டும்தான். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.